இந்த கொஸ்டின் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற சாப்டர்லேருந்து இருக்குது. ஸோ கொஸ்டின் என்ன போட்டிருக்காங்கன்னா, நமக்கு 2 சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்யூட் ஏ, இன்னொன்று வந்து சர்க்யூட் பி. இந்த சர்க்யூட் ஏல வந்து 2 ரெசிஸ்டர் இருக்குது. ஒன்று வந்து ஆர் நாட் ஒன் மைனஸ் ஆல்ஃபா டெல்டா டி, இன்னொன்று வந்து ஆர் நாட் ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா டி. ஸோ ஒன்று வந்து டெம்பரேச்சர், ரெண்டுமே வந்து டெம்பரேச்சர் பொறுத்து சேஞ்ச் ஆகும். பட் ஒரு இதுக்கு வந்து நெகட்டிவ் ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பாசிட்டிவ் ஆல்ஃபா. ஸோ அதே மாதிரி அதே 2 ரெசிஸ்டரை பிங்கிற சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ணும்போது இங்கே போகிற கரண்ட்டோட வேல்யூ ஐபி, சீரீஸில் இருக்கும்போது ஐஏ. இப்போ இந்த ஐஏ அண்ட் ஐபிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆர் நாட் அப்படின்றது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டுபிடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு நான் ஐஏ ஐபி கண்டுபிடிச்சிடறேன். எனக்கு ஐஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் என்னோட ஏ சர்க்யூட் எடுத்துக்கிறேன். இங்கே ரெசிஸ்டர் இந்த சீரீஸில் இருக்கு நமக்கு. அப்போ சீரீஸில் இருக்குன்னா இந்த ஆர் ஈக்குவலன்ஸ் அப்படின்றது R1 ப்ளஸ் R2ன்னு இருக்கும். இதான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குன்னா ஃபார்முலா. ஓகே, எனக்கு ஆர் ஈக்குவலன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா கரண்ட்ன்றது நெட் பொட்டன்ஷியல் டிவைட் பை ஆர் ஈக்குவலன்ஸ் தானே. R1 அப்படின்றது எனக்கு ஆர் நாட் ஒன் மைனஸ் ஆல்ஃபா டெல்டா டி ப்ளஸ் R2ன்றது ஆர் நாட் ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா டி. ஓகே, ஸோ நான் வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ஆர் நாட்டு மைனஸ் ஆர் நாட் ஆல்ஃபா டெல்டா டீனாகவும், அண்ட் இதை பண்ணும்போது ப்ளஸ்ஸு ஆர் நாட்டு ப்ளஸ்ஸு ஆர் நாட்டு ஆல்ஃபா டெல்டா டீன் ஆயிரும் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு 2 டேர்ம் கேன்சல் ஆகும். ஒன்று நெகட்டிவ் டேர்ம், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் டேர்ம். அப்போ ரெண்டையும் நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஆர் ஈக்குவலன்ஸ் அப்படின்றது 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் நாட். இங்கே ஆர் நாட்ன்றது இனிஷியல் ரெசிஸ்டன்ட் விச் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கிருந்து என்னோட ஐஏன்றது அந்த சர்க்யூட்டில் உள்ள நெட் பொட்டன்ஷியல் வி டிவைட் பை ஆர் ஈக்குவலன்ஸா. அப்போ நெட் பொட்டன்ஷியல் வந்து வி, அதுவும் கான்ஸ்டன்ட், 2 ஆர் நாட்டும் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் ஐஏ வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் போகிற கரண்ட் வந்து டெம்பரேச்சர் வேரி பண்ணாலுமேவும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி ஆகும். ஆனால் மாறி மாறி காம்பன்சேட் பண்ணுறதுனால எனக்கு ஐஏ பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதே மாதிரி செகண்ட் சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் இருக்குது. அப்போ பேரலில் இருக்குன்னா 1 பை ஆர் ஈக்குவலன்ஸ் அப்படின்றது 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2ன்னு இருக்குமா. ஓகே, அப்போ இங்கேருந்து எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர் ஈக்குவலன்ஸ் அப்படின்றது R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 ஆயிரும். தேர்ஃபோர் மை ஆர் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு R1 அப்படின்றது ஆர் நாட்டு ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா டி, R2ன்றது அகைன் அது ஒரு ஆர் நாட்டு ஒன் மைனஸ் ஆல்ஃபா டெல்டா டி, கீழே வந்து R1 ப்ளஸ் R2. நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம போன கேஸ்லேயே R1 R2 ஆட் பண்ணால் 2 ஆர் நாட் கிடைக்குது நமக்கு தெரியும். அப்போ கீழே பேஸ் வந்து 2 ஆர் நாட் ஆயிரும் நமக்கு. ஓகே, இப்போ மேலே உள்ள டேர்மில் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதை இப்போ ஒர்க் பண்ணேன்னா கீழே எனக்கு 2 ஆர் நாட் இருக்கும், மேலே வந்து நான் இந்த ஆர் நாட் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஆர் நாட்டு ப்ளஸ்ஸு ஆர் நாட் ஆல்ஃபா டெல்டா டி டைம்ஸ் ஆர் நாட்டு மைனஸ் ஆர் நாட் ஆல்ஃபா டெல்டா டைம். ஸோ டெல்டா டெம்பரேச்சர், சாரி டைமில் டெம்பரேச்சர் இப்படி இருக்கும். இப்போ நான் இதை கொண்டு போய்ட்டு மறுபடியும் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஆர் நாட்டை வச்சு இதை திரும்ப இது அண்ட் இது இப்படி மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து தேர்ஃபோர் மை ஆர் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ மேலே வந்து நமக்கு ஆர் நாட் ஸ்கொயர் ஆகும். அப்போ ஆர் நாட் ஸ்கொயரு, ஸோ மைனஸ் ஆர் நாட் ஸ்கொயரு ஆல்ஃபா டெல்டா டி. ஸோ திரும்ப வந்து ஒரு ப்ளஸ் போட்டுப்போனா, ஸோ ப்ளஸ் போட்டேன் அப்படின்னா அது ஒரு ஆர் நாட் ஸ்கொயரு ஆல்ஃபா டெல்டா டி. இப்படி ஒரு டேர்ம் கிடைக்கும். திரும்ப இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு மைனஸ் ஆர் நாட் ஸ்கொயரு ஆல்ஃபா ஸ்கொயரு டெல்டா டி ஸ்கொயர்னு இருக்கும். கீழே ஒரு 2 ஆர் நாட் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் ஆர் நாட் ஸ்கொயர் ஆல்ஃபா டெல்டா டிவும் இங்கே ப்ளஸ் ஆர் நாட் ஸ்கொயர் ஆல்ஃபா டெல்டா கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. அப்போ கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற டேர்ம் வந்து
ஆர் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மேலே வந்து ஆர் நாட் ஸ்கொயர் மட்டும் காமன் எடுத்துகிறேன். அப்போ ஆர் நாட் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோன்னா இது 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் டெல்டா டி ஸ்கொயர்னு இருக்கும் மேலே. ஸோ கீழே வந்து 2 ஆர் நாட்னு இருக்கும். ஓகே இருக்கட்டும். ஸோ ஒரு ஆர் நாட் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆர் நாட் பை 2 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் டெல்டா டி ஸ்கொயர். இங்கே கவனிச்சிங்கன்னா உனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே போகுதுன்னா டெல்டா டி வேல்யூவும் ரைஸ் ஆகிட்டே தான் நமக்கு போகும். அப்போ டெல்டா டி ரைஸ் ஆகுதுன்னா இந்த ஹோல் டேர்ம் நமக்கு என்ன ஆகும்? டோட்டலாக ரைஸ் ஆகும். அப்போ அந்த ஹோல் டேர்ம் ரைஸ் ஆகுதுன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஹோல் டேர்ம் நமக்கு என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ எனக்கு ஆர் ஈக்குவலன்ஸோட வேல்யூ என்னது? கம்மியாகுது. அப்போ ஆர் ஈக்குவலன்ஸ் கம்மியாகுது அப்படின்னா ஐபி நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் என்ன கேட்டால் ஐஏ வந்து கான்ஸ்டன்ட்டு, பட் ஐபி வந்து இன்க்ரீஸிங். இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ அப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தா ஐஏ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், பட் ஐபி இஸ் இன்க்ரீஸிங். ஸோ தேர்ட் ஆப்ஷன்.